ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பேலனோக்ளோசஸ் தான் பார்க்க போகிறோம். பேலனோக்ளோசஸ் பைலம் ஹெமிகார்டேட்டாவை சேர்ந்தது. ஹெமினா ஹாஃப் கார்டேட்டா, கிளாஸ் என்டிரோனம்ஸ்டா, ஃபேமிலி ட்ரிச்சோடெரிடே. பேலனோக்ளோசஸ் கிட்ட ஸ்டோமோகார்டு இருக்கு. ஸ்டோமோகார்டுங்கிறது வளையக்கூடிய டியூப் மாதிரி அமைப்பு. இது த்ராட்ல இருந்து ப்ரோபயாசஸ் வர ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ப்ரோபயாசஸ்ங்கிறது பேலனோக்ளோசஸோட மேல் பகுதி. பேலனோக்ளோசஸை நம்ம அடிலோகார்டேட்டான்னு சொல்லுவோம். அடிலோனா கன்சீல்டு. இது கிட்ட நோட்டோகார்டு ஹைடாகி இருக்கும். கன்சீல்டுனா ஒளிஞ்சிருக்கிறது. நோட்டோகார்டு ஹைடாகி இருக்கிறனால அடிலோகார்டேட்டான்னு சொல்லுவோம். பேலனோக்ளோசஸை நம்ம அக்ரான் வார்ம்னு சொல்லுவோம். அக்ரானுங்கிறது ஓக் ட்ரீல உள்ள நட்டு தான் அக்ரான். இந்த அக்ரான் மாதிரி ஷேப் இருக்கிறனால இதை நம்ம அக்ரான் வார்ம்னு சொல்லுவோம். இதை நம்ம டங் வார்ம்னு சொல்லுவோம். இது கடல்ல வாழ்ற ஒரு அனிமல். கடல்ல உள்ள சாண்டி சீஷோர்ல கடல் மணல் பரப்புல குழி தோண்டி வாழும். இதோட குழி யூ ஷேப்ல இருக்கும். ஒரு சைடு ஆன்டீரியர் எண்டும் இன்னொரு சைடு போஸ்டீரியர் எண்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதை நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். அதுதான் காஸ்மோபாலிட்டன் டிஸ்ட்ரிபியூஷன். பேலனோக்ளோசஸோட ஹெட்டு ஆன்டீரியர் ஓப்பனிங் பக்கத்தில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். லாஸ்ட் உள்ள பார்ட் போஸ்டீரியர் எண்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். போஸ்டீரியர் எண்டு ஆனஸில் முடியும். இதுகிட்ட டெய்ல் கிடையாது. வேஸ்ட் மெட்டீரியல் எல்லாம் போஸ்டீரியர் எண்டுக்கு மேலே சுழல் மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பேலனோக்ளோசஸ் ஒரு கொழப்பான சப்ஸ்டன்ஸை செக்ரீட் பண்ணும். அந்த செக்ரீட் பண்ணுற சப்ஸ்டன்ஸ் பரோஸ் சுற்றி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த குழியை சுற்றி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பேலனோக்ளோசஸால் அந்த குழிக்குள்ளே சிலியாவை வச்சு மூவ் பண்ணிக்க முடியும். செக்ஸஸ் ஆர் செப்பரேட். மேல் அண்ட் ஃபீமேல்ன்ட்டு தனித்தனியாக தான் இருக்கும். பேலனோக்ளோசஸ் டொனேரியா லார்வாலிருந்து ஃபார்ம் ஆகும். இந்த டொனேரியா லார்வா ஃப்ரீ ஸ்விம்மிங் லார்வா. ரீஜெனரேஷன் நம்மளால் பேலனோக்ளோசஸில் பார்க்க முடியும். ரீஜெனரேஷன்னா அதுக்கு அடிப்பட்ட பார்ட்ஸை திருப்பி உருவாகிறது தான் ரீஜெனரேஷன். பாடி நல்ல நீளமாக உருளையாக ஒரு புழு மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதோட ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக, ஸ்கின்னை சுற்றி சின்ன ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் சிலியா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது நல்ல பிரைட் கலரில் இருக்கும். இதோட பாடியை நம்ம மூணாக பிரிக்கிறோம். ப்ரோபயாசஸ், காலர், ட்ரங்க்ன்ட்டு. ப்ரோபயாசஸ் இதுதான் ஆன்டீரியர் பார்ட், மேலே உள்ள பார்ட். இது கோன் ஷேப்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுகிட்ட ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கும். அந்த எம்டி ஸ்பேஸ் வெளியில் ஒரு ஹோல் வழியாக ஓப்பன் ஆகும். அந்த ஹோலை நம்ம ப்ரோபயாசஸ் போர்னு சொல்லுவோம். இந்த ப்ரோபயாசஸ்ங்கிறது ஒரு மஸ்குலர் பார்ட், நல்ல தசையான பார்ட்டு. இதை வச்சு தான் அது பரோ பண்ணும், குழி தோண்டி வாழும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரீஜியன் காலர். இதுதான் சென்டர் ரீஜியன். ப்ரோபயாசஸ்க்கும் ட்ரங்க்குக்கும் இடையில உள்ள ரீஜியன் தான் காலர். இதுக்கிட்டேயும் ஒரு பேர் ஆஃப் கேவிட்டி இருக்கும், எம்டி ஸ்பேஸ் இருக்கும். அதை நம்ம காலர் சீலம்னு சொல்லுவோம். அது வெளியில் ஒரு ஹோல் வழியாக ஓப்பன் ஆகும். அதை நம்ம காலர் போர்னு சொல்லுவோம். இந்த காலரும் மஸ்குலர் பார்ட்டு தான், நல்ல தசையான பார்ட்டு தான். இதுவும் பரோ பண்ணுறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுது. காலருக்கும் ப்ரோபயாசஸ்க்கும் இடையில வென்ட்ரல் சைடில், ஃப்ரண்ட் சைடில் மவுத் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ட்ரங்க் ரீஜியன். ட்ரங்க் ரீஜியன் தான் பின்னாடி உள்ள ரீஜியன், போஸ்டீரியர் பார்ட். இது ரொம்ப லாங்காக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதை நம்ம 3 ரீஜனாக பிரிக்கிறோம். பிரான்ச்சியோ ஜெனிட்டல் ரீஜியன். பிரான்ச்சியோனா கில்ஸும் ஜெனிட்டல் ஆர்கன்ஸும் இந்த ரீஜியனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு ஹெப்பாட்டிக் ரீஜியன். இந்த ஹெப்பாட்டிக் ரீஜியனில் பிளட்டை பியூரிஃபை பண்ணுற ஆர்கன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு அப்டாமினல் ரீஜியன். அடிவயிறு பகுதி தான் அப்டாமினல் ரீஜியன். ஃபஸ்ட்டு பிரான்ச்சியோ ஜெனிட்டல் ரீஜியன். ட்ரங்க் ரீஜியனில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பிரான்ச்சியோ ஜெனிட்டல் ரீஜியன். இதில் பின்னாடி பக்கமாக 2 ரோஸ் ஆஃப் போர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஹோல் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதை நம்ம பிரான்ச்சியல் அப்பச்சர்னு சொல்லுவோம். கூடவே ரீப்ரொடக்ஷனுக்கு தேவைப்படுற ஜெனிட்டல் ரிட்ஜஸ் பேர்ஸாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது இந்த ட்ரங்கோட என்டையர் லென்த்துக்கும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு ஹெப்பாட்டிக் ரீஜியன். இதுதான் மிடில் ரீஜியன். ட்ரங்க்கில்
இது நல்லா பிரைட்லி கலர்டாக இருக்கும், நீட்டமாக ப்ரெசண்ட்டாக இருக்கும். இது எல்லாமே ஹெப்பாட்டிக் சீக்கா ஆஃப் இன்டெஸ்டைன். இது எதுக்கு ஹெல்ப் பண்ணும்னா மினரல்ஸ் எல்லாம் உறிஞ்சு வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு அப்டாமினல் ரீஜியன். இதுதான் லாஸ்ட் ரீஜியன், லார்ஜஸ்ட் ரீஜியனும் இதுதான். இதோட எண்டில் ஆனஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். இதுகிட்டையும் ஒரு எம்டி ஸ்பேஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். அதை நம்ம ட்ரங்க் சீலம்னு சொல்லுவோம். இது வெளியில் ட்ரங்க் போரா ஓப்பன் ஆகும்.